கிட்னாப் இது வந்து 2023ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன திரைப்படம். இத்தாலி நாட்டு திரைப்படம். பல சர்வதேச விருதுகளை வாங்கிய திரைப்படம். இந்த படத்துடைய இயக்குனர் வந்து 83 வயசு இந்த படத்தில் டைரக்ட் பண்ணும்போது. ஆனால் வந்து இங்கே இருக்கிற டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துட்டு 65 வயசுக்கு மேலே வந்துட்டு படம் பண்ண முடியாமல் போயிடுறாங்க. அவங்களுடைய கற்பனை வறட்சி எல்லாம் குறைஞ்சி போகுது. அது ஏன் தான் நமக்கு தெரியல. இப்போ இந்த படத்துடைய கதைக்குள்ளே போகலாம். ரோம் நகரத்தில் வந்து இது 18ஆம் நூற்றாண்டு நடந்த உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இது ரோம் நகரத்தில் வந்துட்டு ஒரு சில நகரங்கள் மட்டும் வந்துட்டு அந்த இந்த பாதிரியாருக்கு வந்துட்டு மத போதகருக்கு ஆளுகைக்கு உட்பட்ட இதாக இருக்குது. எல்லாமே வந்து அவருடைய கண்ட்ரோல் தான். வரி வசூலிக்கிறது எல்லாமே அவருடைய ஆணைப்படி தான் எல்லாமே நடக்கும். இப்போ வந்து அவங்களுடைய வேலை என்னன்னா வந்துட்டு இந்த யூத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வந்து ஆண் பிள்ளைகளை வந்துட்டு தன்னோட திருச்சபையை கொண்டு வந்து ஞானஸ்தானம் பண்ணி அவளை வந்துக்கிட்டு ஒரு மத போதகராக உருவாக்க தான் வந்து அவங்க வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு நிறைய நூற்றுக்கணக்கான சிறுவர்களை வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்திலே வந்து வலுக்கட்டாயமாக வந்துக்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அப்படி ஒரு குடும்பத்தில் வந்து 6 வயசில் வந்து ஒரு பையனை வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த அந்த பையனை மீட்கிறதுக்காக அந்த பெற்றோருடைய போராட்டமும் இதுதான் இந்த படத்துடைய கதை. உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. கோர்ட்டில் கேஸ் கூட வந்துக்கிட்டு அந்த திருச்சபைக்கு தான் வந்துக்கிட்டு சாதகமாக தீர்ப்பு வருது. அப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பையனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து மனு கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து வந்து இவனுடைய தொந்தரவு தாங்க மாட்டாமல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ அப்பா வந்து தன்னுடைய பையனை பார்த்து பேசுகிறார். அப்போ வந்து 7-8 வயசு. இவனை பேரண்ட்ஸ் கூட சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாதெல்லாம் அவனை பிரெயின் பண்ணி தான் அனுப்பி விடுறாங்க. அப்பா பார்த்து பேசிட்டு வர்றாரு. தன்னுடைய பையன்கிட்ட வந்துட்டு மனைவிகிட்ட வந்துட்டு சொன்னால் சங்கடப்படுவேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாரு. இல்லை நான் வந்து என் பிள்ளைகிட்ட பார்த்தா தான் எனக்கு திருப்தி வர்றதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறா. இப்போது அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையை பார்க்குற ஒரு சீன். இப்போது தன் பையன்கிட்ட வந்து அதை பேசும்போது அவனுடைய ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ட்ரெஸ் இருக்குது பிள்ளைகிட்ட கேட்குறா. இது ஸ்கூல் ட்ரெஸ்ஸுன்னு அவன் சொல்கிறான். இப்படி நிறைய விஷயம் அவங்களுக்கு வந்து கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கும்போது என் அம்மா பேச அவள் அழுகும்போது இவனும் நல்லா ஆரம்பிச்சிருவான். என்னடா இது விளங்குமா போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே வந்துட்டு ஓரமாக நின்று அந்த பாதரெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது அந்த குழந்தைய வந்து தன்னோட தாயாரத்தை வந்து பிடுங்கி கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட கடைசி சந்திப்பு. கடைசியில் வந்துக்கிட்டு அந்த ஒரு மகன் வந்துக்கிட்டு அம்மா சாக கிடக்கும்போது வந்துட்டு தகவல் வரும். அப்போ வந்து மகனை அம்மா பார்க்க வர அந்த பையன். இப்போ வந்து வரும்போது ஒரு தீர்த்தத்தை கொண்டு வரேன். அம்மா வயிறு அப்புத்த போகும்போது நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் வந்து யூத பெண்ணாக வந்து பிறந்தேன். யூத பெண்ணாகவே சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து சொல்கிறா. இப்போது கடைசி நேரத்தில் கூட வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட பிறந்தவங்களும் எல்லாமே வந்து அவனை திட்டுவாங்க, அடிக்க போவாங்க. இதுதான் அவங்களுடைய கடைசி சந்திப்பு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு 88 வயசில் தான் வந்து இறக்குறாரு. அப்புறம் மத போதகராக வந்து ஒவ்வொரு நாடுக்காக யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போகிறாரு. அந்த தாய் சந்தித்த அந்த கடைசி சந்திப்பை தவிர அவங்களுக்குள்ள எந்த ஒட்டும் உறவு இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. இதுதான் வந்து அந்த படத்துடைய கதை. படம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த படத்தில் அமைஞ்ச அந்த ஃபோட்டோகிராஃபி, மியூசிக்கு, இந்த செட் ஒர்க்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியத்தை அதாவது உண்மையிலேயே வந்துட்டு அந்த ஒரு ஒரு சர்ச்சில் போய் எடுத்தாங்களா அங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து செட் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. அவசியம் தவிர விடாத மிஸ் பண்ணக்கூடாத படம் இது. ஓடிடி அதில் இருக்கிறது தேடி பிடிச்சி பார்த்துருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.